இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், தாவேகவுக்கு விசில் சின்னம் கிடைத்த பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் சரியாக எத்தனை மணிக்கு அங்கு பேச இருக்கிறார்? கட்சி நிர்வாகிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? விக்னேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரக்கூடிய நிலையிலையும் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூட்டணி தொடர்பாக அறிவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இன்று சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுவது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பொறுத்த வரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய, பேரூர் பகுதி செயலாளர்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதில் இருந்தும் தொடர்ந்து காலை முதலே நிர்வாகிகள் வருகை தொடர்ந்திருந்தாங்க. நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே ஐடி கார்டு கொடுத்திருக்காங்க. ஐடி கார்டில் இருக்கக்கூடிய QR கோடை சோதனை செய்து அவர்களுடைய மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா ஜனநாயகன் பட விவகாரம், CBI விசாரணை உள்ளிட்ட குறித்தெல்லாம் விஜய் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுவதுமே எழுந்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வழங்கிய பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால பெரும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விசில் ஊதியபடியே தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த விசில் சின்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் T-ஷர்ட் அணிந்தும் கூட்டத்திற்கு சென்றிருந்தாங்க. அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பா இந்த கூட்டம்ங்கிறது அரசியல் கூட்டம்ங்கிறது சரியாக 37 நாட்களுக்கு பின் விஜய் தலைமையில நடக்க இருக்கிறது. இதற்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு அரசியல் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு பிறகு இன்று விஜய் தலைமையில நடைபெற கூட்டம் அப்படிங்கிறதுனால மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொதுமக்கள் மத்தியிலும் சரி, இங்கு வரக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. ஏன்னா கட்சி தொடங்கிய பிறகு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக இவர்களோடு கூட்டணி இல்லை என்பதை விஜய் மீண்டும் மீண்டும் விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல தொடர்ந்து தெரிவித்துட்டு வந்தார். தற்போது இந்த கூட்டம் நடைபெறுவது அவர் இதே நிலைப்பாட இருக்க போகிறாரா, இல்ல இந்த நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, இல்ல அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கும். அதே போல தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கிய பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், என் தலைமையில யார் வேண்டுமானாலும் வந்து கட்சியில சேரலாம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தெரிவித்திருந்தார். ஆனா கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல ஆகியும் இதுவரை எந்த ஒரு கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. மாற்றுக் கட்சியிலிருந்து நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கட்சியில இணைந்திருக்கிறாங்க. பெரிய கூட்டணி எதுவும் அமைக்கப்படாத நிலையில இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் தேர்தலை எதிர்கொள்ள அமைப்பு ரீதியாக எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய வகையிலும் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. வீரகுமார், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே கிட்டத்தட்ட ஈரோடு கூட்டத்திற்கு பிறகு 37 நாட்களுக்கு பிறகு அவர் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் அவர் பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட அரங்கத்திற்கு தாவேக தலைவர் விஜய் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நாம் திரையில் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்று அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகவும் தற்போது வேகத்தை குறுமைப்படுத்தி இருக்கிறது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. வீரகுமார், நீங்க தொடர்ச்சியா இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்களுக்கு அவர் பல்வேறு கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். தொண்டர்களிடம், அதாவது அங்க இருக்கக்கூடிய அங்க நிர்வாகிகளிடம் தற்போதைய நிலை குறித்து அவர் கேட்டறிய இருக்கிறாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கா?
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்போது மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தினுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய கொள்கை பாடலோடு உறுதிமொழியோடு இந்த செயல் வீரர்கள் கூட்டமானது தொடங்க இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு பக்கம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, மற்றொரு பக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என இரண்டு கட்சிகளுமே ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியில பல்வேறு நிகழ்ச்சிகளை நடைபெற்று வருகிறாங்க. நேற்று முன்தினம் கூட பிரதமர் மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல அரசியல் கட்சி தலைவர், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு, எதை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்ள போறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வலிமை எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய வகையில் தான் அந்த பொதுக்கூட்டம் இருந்தது. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியுமே கூட்டணியில தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது, எந்தெந்த கட்சிகளை சேர்க்கலாம், அடுத்தடுத்து மாநாடு எப்போது, மண்டல வாரியாக கட்சி நிகழ்ச்சிகளை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்து அதற்கான வேலைகளை நடத்தி வருகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை டெல்லியில, மற்றொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவருமா வராதா என்ற ஒரு கேள்வி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விஜய் தலைமையில நடக்கக்கூடிய இந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் இந்த அனைத்தையும் விஜய் பேசுவாரா என்ற ஒரு கேள்வி இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில எழுந்திருக்கிறது. கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு பக்கம் அழுத்தம் இருக்கிறது. அழுத்தத்தின் காரணமாக தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவை பத்தி விஜய் பேச மறுக்கிறார், திமுகவை மட்டும் பற்றியே பேசி வருகிறார் என பலரும் குற்றச்சாட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சென்சார் போர்டு விவகாரமா இருக்கட்டும், இல்ல சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது, அடுத்த கட்சி என்னென்ன செய்ய போகிறாங்க, எப்படி கொண்டு போறாங்க என்பது குறித்தெல்லாம் விஜய் இன்று தெளிவான ஒரு நிலைப்பாட்டையும், கூட்டணியில கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என திமுக பாஜகவை சுட்டிக்காட்டி கட்சியை தொடங்கிய விஜய் தங்களுடைய 2026 தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என கூறியும் எந்த ஒரு கட்சியும் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணையாத நிலையில இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக நிர்வாகிகள் முன்னிலையில் விஜய் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், வீரகுமார், தேர்தல் கூட்டணி தொடர்பாக விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு முன்வைக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் மேலோங்கி இருக்க, தேர்தல் அறிக்கை குழுவும் அமைக்கப்பட்டு அது தொடர்பான கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்ததை நம்ம பார்த்தோம். அதே போன்று பொதுமக்களை சந்தித்து கூட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஏதேனும் மக்களை சந்திப்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா? விக்னேஷ், தேர்தல் பிரச்சார குழு, அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் தலைமையில விஜய் ஒரு குழுவினை ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த குழு கிட்டத்தட்ட ஆலோசனைகளை தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்தில் நடத்தி அடுத்தடுத்து அந்த குழு என்ன செய்ய போகிறாங்க என்பது குறித்தெல்லாம் பேசியிருந்தாங்க. ஆதவர்ஜுனா, அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கூட அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தேர்தல் அறிக்கையா எங்களுடைய தலைவர் வகுப்பாரு, செய்யக்கூடியவற்றை தான் தேர்தல் அறிக்கையா நாங்க சொல்ல போறோம், அதை தான் வாக்குறுதியாகவும் தமிழக வெற்றி கழகம் கொடுக்க போறோம், அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டை எப்படி செம்மையாக கொண்டு செல்ல போகிறோம், அதற்கான திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இந்த தலைவர் விஜய் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதியில இடம்பெற்றிருக்கும் என்று பேசியிருந்தாங்க. அதே போல தேர்தல் பிரச்சார ஆலோசனை கூட்டமும் நடந்திருந்தது. அந்த கூட்டத்திலையுமே அடுத்து வரக்கூடிய நாளை முதல் 26ஆம் தேதி முதல் சென்னை முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே மாவட்ட வாரியாக அந்த குழுவில் இருக்கக்கூடிய 10 நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு, தேர்தலை சந்திக்க போறது, கொள்கை உள்ளிட்டவற்றையெல்லாம் தேர்தலில் வாக்கு கேட்கக்கூடிய அந்த வியூகங்கள் எல்லாம் வகுப்பது தொடர்பாக மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கிறாங்க. அதற்கான குழுவையும் போட்டு அந்த குழுவும் ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தி அதற்கான வேலைகளை நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல்ல தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுது. இதுல குறிப்பா இதுவரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கும், பொதுக்கூட்டம் நடந்திருக்கும், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இது போன்ற கூட்டங்கள்லாம் நடந்திருக்கும். அதுல அந்தந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் கலந்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா முதல் முறையாக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதுல குறிப்பா பார்க்கணும்னா மாநகரம், நகரம், மாநில நிர்வாகிகள்,
பகுதி, ஒன்றியம், பேரூராட்சி, கிளைன்னு கட்சியினுடைய முதல்நிலை நிர்வாகிகள் தொடங்கி கடைநிலை நிர்வாகிகள் வரை கலந்து கொள்கிறாங்க. அனைவரையுமே விஜய் சந்திக்க இருக்கிறார். அனைவரையும் விஜயும் பேசக்கூடிய பேச்சையும் அனைவரும் கேட்க தயாராக இருக்கிறார்கள். ஆயத்த பணிகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது ஆய்வு செஞ்சு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நிர்வாகிகள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தலை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம், சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். தேர்தல் ஆணையம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வழங்கி இருந்தாங்க. விசில் சின்னம் வழங்கிய உடனேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்டங்கள் நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்கள்ல விசில் கொடுத்தும், விசில் சின்னத்தில் டி ஷர்ட், அப்புறம் விசில் சின்னத்தில் சுவர்களில் வரைந்தும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து நாம் இந்த விசில் சின்னத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல போகிறோம், 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்பதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை தரக்கூடிய வகையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இன்று அமைந்திருக்கிறது. விக்னேஷ். வீரகுமார், தவேகனுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. தொடர்ச்சியாக நாம் இது குறித்து பேசலாம். வீரகுமார், நீங்க என்ன பேருங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.